ஜாதி இல்ல ஜாதி இல்ல ஜாதி இல்ல பெரியார் மண் எல்லாம் சொன்னாங்க. என்ன மண்ணு? வெங்காயம். அந்த பேய் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. சுப்பிரமணியபுரத்துல பார்த்த அதே ஒரு காட்சிய நேரடியா இன்னைக்கு நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது வயிறு எரியுது. பணம் இல்லையா, வசதி இல்லையா, அறிவு இல்லையா, வேலை இல்லையா, இல்ல தகுதி இல்லையா, சமூக அந்தஸ்து இல்லையா, எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு விஷயம், பிறப்பு சான்றிதழ்ல எஸ்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்திருக்கும். அந்த ஒண்ணுதானே இருந்திருக்கும். அவங்க தங்களை சூத்திரர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பேக்வர்ட் அப்படின்னு உணர்ந்திருந்தாங்கன்னா கொலை செஞ்சிருப்பாங்களா தம்பி? உங்களுக்கு அவ்வளவு ஜாதி திமிர் இருந்தது. நீங்க மரக்குலம், மறவர் குலம். அதனால உங்களுக்கு நீங்க யாரோடையும் வேற எந்த ஜாதியோடையுமே விடுங்க. ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறத விட்டுடுங்க, பட்டியலினம்ங்கிறத விட்டுருங்க. எந்த ஒருத்தங்க கூடயுமே நீங்க பேசுறத கண்டிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்க பொண்ணும் நீங்களும் பாத்துக்க வேண்டிய விஷயம். ஊரான போய் கொல்றீங்க நீங்க. பார்ப்பனியம் பிராமணர்கள் தான் அப்படின்னு சொல்லி, சனாதனம் அப்படின்னு சொல்லி வாய்க்கிழிய பேசுற திமுக காரங்களும் திக காரங்களையும் காமராடியும் நான் கேட்கிறேன், எங்க இருக்கீங்க பார்ப்பனியம்? எந்த ஆணவ கொலை பிராமணர்கள் சமூகத்துல நடந்திருக்கு? தமிழ்நாடுல நீதி, சமூக நீதி இப்படி சந்தி சிரிக்கிறதுக்கு காரணம், பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம். எங்கேயாவது ஒரு தவறு நடந்தா அது யாரு, அவங்க என்ன ஜாதின்னு பார்த்துதான் நீங்க ஆக்ஷனே எடுக்கிறீங்க. கவினை பிடிக்கல, அவன் ஒரு தப்பான பையன், அவன் என் அக்காவோட பழகிறது பிடிக்கல, நான் வான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலங்க. மாற்று ஜாதியை சேர்ந்தவன், அவன் ஜாதி எனக்கு பிடிக்கல, கண்டிச்சேன், கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஜாதி இல்ல ஆச்சா பூச்சான்னு பேசுற, பெருமை பேசுற எவனுமே அந்தந்த ஊர்ல, அந்தந்த தொகுதியில அந்தந்த ஒரு ஜாதியை தான் வச்சு தேர்தலை நடத்துறாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மேடம் கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேடம். பல விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தில் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கடந்த 3 நாட்களாகவே ஆணவ படுகொலை, நெல்லை மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய கவின் அப்படிங்கிற ஐடி இளைஞனுடைய படுகொலை இன்றைக்கு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. உங்கள் பார்வையில் இந்த சம்பவத்தை எப்படி அணுக விரும்புறீங்க? மன்னிக்க முடியாத, ஜீரணிக்கவே முடியாத ஒரு சமூக அவலம் தமிழ்நாட்டுல. இந்த சமூக நீதி பல்லி இழைக்குது. இத்தனை வருடம் என்னமோ மார்த்தட்டிக்கிட்டு இருந்த திராவிட சித்தாந்தவாதிகளும் காமரேடுகளும் இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க? ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு வாய்க்கிழிய மேடையில பேசுறது வெறுப்புக்காகவும் ஓட்டு அரசியலுக்காகவும் மட்டும் இருக்க கூடாதுங்க, உண்மையா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, ஜாதி இல்ல ஜாதி இல்ல ஜாதி இல்ல பெரியார் மண் எல்லாம் சொன்னாங்க. என்ன மண்ணு? வெங்காயம். ஜாதி பேர்ல மட்டும்தான் நம்ம ஜாதியை ஒழிச்சிருக்கோம், பேருக்கு மட்டும்தான் ஜாதியை ஒழிச்சிருக்கோம். அந்த பேய் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. சுப்பிரமணியபுரத்துல பார்த்த அதே ஒரு காட்சிய நேரடியா இன்னைக்கு நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது வயிறு எரியுது. அந்த கவின் செல்வ கணேஷ்ங்கிறவரு ஒரு அழகான இளம் வாலிபர், கண் முழுக்க அவருக்கு நம்பிக்கையும் எதிர்காலத்தை பத்திய கனவுகளும் ஒரு பாசிட்டிவ் வைபாவும். அவரோட வீடியோவெல்லாம் பார்த்தா பாத்தீங்களா, கலங்குது, நமக்கு கலங்குது. அவருடைய ஃபேமிலியுமே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், அவங்க பட்டியல்ல சேர்க்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. இதுக்கெல்லாம் நிறைய வரலாறு இருக்கு. ஆங்கிலேயர் காலத்துல கண்ணா பின்னான்னு ஒரு பிரிவினையை அவன் உண்டு பண்ணிட்டு போயிட்டான் நம்ம சமூகத்துல. தேவேந்திர குல வேளாளர்கள் இன்னைக்கு நாங்க பட்டியலினத்திலிருந்து வெளியேற விரும்புகிறோம், நாங்க நல்லா படிச்சு பல குடும்பங்கள் ஒரு முன்னேற்ற பாதையில போய்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இந்த லேபிளே தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயத்துல மறுபடி ஒரு இல்லாத விஷயத்த முத்திர குத்தி
இல்லாத விஷயங்க, இல்லாத விஷயத்தை முத்திர குத்தி ஒருத்தனை கொலை பண்றதுங்கிறது நம்பர் 1. மன்னிக்கணும், நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, இந்த பட்டியல் பொருளாதார அடிப்படையில இல்ல வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பட்டியல் இனம்ங்கிற அந்த கேட்டகரியில இருந்து வெளியே போறது அப்படிங்கிறது சரியா? இல்ல அந்த அப்படி ஒரு சூழல் இங்க அப்ப பட்டியல் இனம் அப்படிங்கறதே ஏதோ குறைச்சி பாக்குற மாதிரியான ஒரு சூழல் தானே இருக்கு. அதுல இருந்து வெளியே போயிட்டா அது சரியாயிடுமா இந்த பிரச்சனைகள்? அவங்க பட்டியலே இருந்திருக்க கூடாதுங்க. பெயர் பெற்ற ஒரு பெருமை மிகுந்த ஒரு குலம் வந்து ஷெட்யூல் காஸ்ட்னா யாரு ஆக்குனது? ஒரு ஒரு பொருளாதார காரணத்துக்காக அவங்க மிகவும் பின்தங்கிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அப்படி வருது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அவங்க வரலாற்று பூர்வமா அவங்களுக்கு நிறைய பெருமைகள் இருக்கு. பள்ளர் இனம் வந்து சாதாரணமா நீங்க அப்படி எடை போட்டுறாதீங்க. பட் இது ஜாதிய பற்றி பேச்சே இல்ல. நீங்க இல்ல மேடம், இல்ல எனக்கு அதுல கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குன்ற நானே. நீங்க பட்டியல் சமூகத்துக்குள்ள அவங்கள சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்றப்ப பட்டியல் சமூகம் ஏதோ குறைத்து பார்க்கப்படுவது போல கருத்து நீங்க சொல்றது எனக்கு அப்படி புரிஞ்சுக்க முடியுது. அதனால கேக்குறேன். ஆமாங்க, பட்டியல் சமூகத்தினர்ல குறைத்து தான் பார்க்க. இதோ இன்னைக்கு ஒருத்தன் கொலையா இருக்கிறான், மர்டர் பண்ணிருக்கிறாங்க ஒருத்தனை, அவன் சார்ந்த சமூகம் என்ற ஒரே காரணத்துக்காகங்க. இல்லைன்னா அந்த பையன் பார்க்க ஜம்முன்னு இருக்கிறாப்புல, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, 2 லட்சம் ரூபாய் மேனிக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு பெரிய ஐடி கம்பெனில. அங்க வந்து அவருக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா வீடியோல எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து வேலை செய்யறாங்க, எல்லா இளைஞர்களும் சேர்ந்து வந்து ஜாலியா வந்து இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்புறவு பாராட்டிக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம அந்த வீடியோல பாக்குறோம். என்ன குறை அந்த பிள்ளைக்கு? சரி, குடும்பத்துல வந்து ஏதாவது குறையான்னு பார்த்தா அம்மா கவர்மெண்ட் டீச்சர், அப்ப நல்ல குடும்பம், பெரிய பிறகு இந்த பையனே வந்து கோல்டு மெடலிஸ்ட்ன்றாங்க, யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். தம்பி ஒருத்த வந்து ஐஐடியில இருக்கிறதா கேள்விப்படுறேன். இப்படி ஒரு நல்ல புத்தி அறிவார்ந்த ஒரு குடும்பத்துல என்ன குறை? பணம் இல்லையா, வசதி இல்லையா, அறிவு இல்லையா, வேலை இல்லையா, இல்ல தகுதி இல்லையா, சமூக அந்தஸ்து இல்லையா? எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு விஷயம், பிறப்பு சான்றிதழ்ல எஸ்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்திருக்கும், அந்த ஒண்ணுதானே இருந்திருக்கும். அப்ப அதான் நான் கேக்குறேன். இப்போ நீங்க சொல்றீங்க மத்த எல்லாருக்கும் வந்து வரணும். எனக்கு நான் யாரையும் வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுக்கலங்க. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அவங்களாவே மனமும் வந்து வெளியே வந்துடுறோம், எங்களை பிசியா மாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய எல்லாருக்குமே இடஒதுக்கீடு, பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு மட்டுமே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி. நான்லாம் கழுதையா கத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப பாருங்களேன், இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்கிற சுர்ஜித் சுபாஷினியுடைய குடும்பம், அவங்க என்ன சாதாரணப்பட்டவங்களா? அவங்க ஏதாவது பின்தங்கியவர்களா? அவங்களும் வசதியான குடும்பம், அப்பா அம்மா 2 பேரும் போலீஸ். இந்த பையனும் நல்லா படிச்சிருக்கிறாப்ல, அந்த பொண்ணும் இதே காலேஜ்ல தானே, அதே ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாங்க, அதே இது நல்லா, அந்த பொண்ணும் நல்லா படிச்சிருக்கிறது. எல்லா வசதியிலும் குறைவில்லை, வாய்ப்புகள்லயும் குறைவில்லை. ஆனா மறவர் குலத்துக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்ற ஒரு கேட்டகரி இருக்கு, சரிங்களா? இவங்க பிற்படுத்தப்பட்டவர்களா? இந்த சுபாஷினி சுர்ஜித் குடும்பம் பிற்படுத்தப்பட்டவர்களா? பொருளாதார அடிப்படையிலும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க கல்வி ரீதியாகவும் ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்காங்க அப்படிங்கிறீங்க. அவங்க வந்து தங்களை சூத்திரர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பேக்வர்ட் அப்படின்னு உணர்ந்திருந்தாங்கன்னா கொலை செஞ்சிருப்பாங்களா தம்பி? புரிஞ்சுக்க முடியுது. கொலை செய்யற குலத்துக்கு எதுக்கு அந்த சலுகை? அந்த எதுக்கு நீங்க சொல்ற சமூக நீதி எங்க வருது? சமூக நீதிங்கிறது சமூக ஒழுக்கம், சமூக நல்லிணக்கம் அப்படிங்கறதுலதான் நீதி இருக்கும். இது சமூக அநீதிங்க. ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்துக்கு மேலும் நீங்க வந்து ஒரு சலுகையை கொடுத்தீங்கன்னா அது உரிமை கிடையாது, அது சலுகை. இன்னைக்கு கொலைகார், நான் கேக்குறேன், இதுக்கு நான் அடுத்தது வர்றேன். எனக்கு ஏன்னா இவ்வளவு ஒரு கொடூரமான, ஒரு தேவையில்லாத, ஒரு அநியாயமான ஒரு உயிர் போகும்போது எனக்கு வந்து ஒரு சீரா நூல் பிடிச்ச மாதிரி பேச வரல தம்பி. ஆனா நான் கேக்குறேன், அந்த தம்பி பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குது, உங்களுக்கு வேணான்னு சொன்னா முடிஞ்சா உங்க பொண்ணை நீங்க முடிஞ்சா, நான் இதை வந்து ஆதரிக்கல சொல்றேன், உங்களுக்கு அவ்வளவு ஜாதி திமிர்
இருந்தது. நீங்க மரக்குலம், மறவர் குலம். அதனால உங்களுக்கு வந்து நீங்க வந்து யாரோடையும் வேற எந்த ஜாதியோடையுமே விடுங்க, ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறத விட்டுடுங்க, பட்டியலினம்ங்கிறத விட்டுருங்க, எந்த ஒருத்தங்க கூடயுமே நீங்க பேசுறத வந்து கண்டிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்க பொண்ணும் நீங்களும் பாத்துக்க வேண்டிய விஷயம். ஊரான போய் கொல்றீங்க நீங்க. இதுல வந்து நம்ம வந்து நான் குற்றச்சாட்டு சொல்றதா நினைக்காதீங்க. அந்த சுர்ஜித்ங்கிற நபர் இல்ல உண்மை, தன்னுடைய பொண்ணு அவங்க பாதுகாப்பா வச்சுக்கலாமே அப்படின்னு உங்களுடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்க முடியுது. இல்லங்க, பாதுகாப்பாலாம் வச்சுக்கிறது இல்ல. உங்களுக்கு உங்க ஜாதி வெறிய உங்க குடும்பத்தோட வச்சுக்கோங்க. அது எப்படி நீங்க இன்னொருத்தவங்க உசுர்ல விளையாடலாம்? நீங்க அந்த பொண்ணுக்கு இல்ல அந்த ஜாதி வெறி யாருக்குமே இல்ல. எல்லாருக்கும்லாம் வந்து இப்படி வெறி பிடிச்சி அலையறது இல்ல. ஆனா அது என்னது? இதே சமூகத்துல இந்த முக்குலத்தூர்ல ஞாபகம் இருக்குதா? இதே ஏரியால 4 நேரியில ஒரு பிள்ளை நல்லா படிச்சுட்டான், அவனை வந்து பாராட்டிட்டாங்க வாத்தியார் மாருங்க அப்படின்னதும் போய் குத்துயிர் கொலையரா வெட்டி தாக்கிட்டு வந்தான் இதே சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன். அப்ப உங்க ஜாதி வெறி எங்க ஆரம்பிக்குது? ஊருக்குள்ள இருந்து வருதா, வீட்டுக்குள்ள இருந்து வருதா, பள்ளிக்கூடத்துல வருதா, எங்க ஆரம்பிக்குது? வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றதா? ஏன்னா 2 பேரும் போலீஸ். அப்ப போலீஸ் என்ன எங்க ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை? பார்ப்பனியம் பிராமணர்கள் தான் அப்படின்னு சொல்லி, சனாதனம் அப்படின்னு சொல்லி வாய்க்கிழிய பேசுற திமுக காரங்களும் திக காரங்களையும் காமரேடியும் நான் கேட்கிறேன், எங்க இருக்கீங்க பார்ப்பனியம்? எந்த ஆணவ கொலை பிராமணர்கள் சமூகத்துல நடந்திருக்கு? எந்த ஆணவ கொலை உங்களுக்கு மற்ற முற்போக்கு சமூகம் என்ற அல்லது ஃபார்வர்ட் காஸ்ட் நீங்க சொல்லி காட்டுறீங்களே ஒவ்வொரு தரமும் அங்க நடந்திருக்கு? சொல்லுங்க. ஏன் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரலன்னா, பிரச்சனை வர்றது ஒரு சமூகத்துலன்னு சொன்னா அந்த சமூகத்தோட பேரை சொல்றதே இல்லை. இதே ஊர்லங்க இன்னும் மறக்க கூட இல்ல. அது முஸ்லிம் பெண்ணை காதலித்த ஒரு இளைஞன் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கி காணப்படுகிறான். அந்த பெண்ணோட வீட்டிலேயே, அந்த பெண்ணோட வீட்டு மொட்டை மாடியிலேயே அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டது போல இருக்கிறார். அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்படுது. அது வந்து என்ன ஆச்சு? அது உண்மையா பொய்யா என்ன எதுவுமே நம்ம பேச மாட்டோங்க. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை முஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே அரசியல் ரீதியாக எல்லாரும் வந்து அதை வந்து அப்படியே ஜகா வாங்கிடுவாங்க. அப்படி சொல்றதுல என்ன தவறு இருக்கு? எனக்கு இல்லையா? எனக்கு நான் வாப்பான்னு கூப்பிடுறவர் எனக்கு ஒரு வாப்பா இல்லையா? எல்லாருக்கும் முஸ்லிம், உங்களுக்கு இல்லையா? முஸ்லிம் சமூகத்துல என்ன எல்லாரையும் வந்து நம்ம கேள்வி கேட்டுடுறோமா? பஹல்காம்ல ஒரு விஷயம் நடந்தா கூட உடனே அவங்களுடைய மதத்தை வந்து நம்ம எடுத்து பேசக்கூடாது, அது பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படிங்கறத தெளிவா நம்ம சொல்றோம் தானே? அப்ப என்ன நீங்க வந்து தமிழ்நாடுல நீதி, சமூக நீதி இப்படி சந்தி சிரிக்கிறதுக்கு காரணம், பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம். எங்கேயாவது ஒரு தவறு நடந்தா அது யாரு, அவங்க என்ன ஜாதின்னு பார்த்துதான் நீங்க ஆக்ஷனே எடுக்கிறீங்க. அதனாலதான் இன்னும் இப்படியே போய்கிட்டு இருக்கு. நம்மாளுதான்ப்பா போலீஸ்ல இருக்கிறதும், நம்மாளுதான்ப்பா தலைவரா இருக்கிறதும், நம்மாளுதான்ப்பா. நம்ம இதை எப்படியாவது சரி கட்டிடலாம்ப்பா அப்படின்னு நீங்க பண்ணுவீங்க. அப்படி பழகி இருக்காங்க. இப்ப நான் கத்துறேன்ல, இன்னும் 10 நாள்ல அடுத்த நியூஸ் வந்துரும், இதை நம்ம மறந்துடுவோம். பண்ணிக்கிட்டு நான் இதை உடனே நீங்க எப்படி வந்து நீதிமன்றம் விசாரணைக்கு முன்னாடி நீங்க எப்படி கொலைய வந்து நீங்க அவன்தான் செஞ்சான்னு எப்படி நீங்க குற்றம் காட்டுவீங்கன்னு நீங்க என்ன கேக்குறீங்களா? அந்த பையன் தாங்க சொல்லியிருக்கிறான் போலீஸ் ஸ்டேஷன்ல வாக்குமூலம். ஆனா அந்த பெண் வந்து சம்பந்தப்பட்ட, நான் அந்த பையனை பிடிக்கல, மன்னிக்கணும், இத சொல்லிடுறேன். நான் எனக்கு கவினை பிடிக்கல, அவன் வந்து ஒரு தப்பான பையன், அவன் என் அக்காவோட பழகிறது பிடிக்கல, நான் வான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலங்க. மாற்று ஜாதியை சேர்ந்தவன், அவன் ஜாதி எனக்கு பிடிக்கல, கண்டிச்சேன், கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுனாலதான் நான் இவ்வளவு கத்துறேன். மாற்று ஜாதி எனக்கு மாற்று ஜாதிக்காரனை என் அக்கா காதலித்தது எங்களுக்கு பிடிக்கவில்லை. இது நிறைய பேசி பார்த்தோம். என்னது பேசுறீங்க நீங்க? வேற என்ன குறைதான் நீங்க சொல்லிருவீங்க? அந்த பையனுக்கு ஏதாவது போதை பொருள் பழக்கமா, இல்ல பொம்பளை பழக்கமா, என்னதான் நீங்க சொல்லுவீங்க? தங்க பத்திரமாத்து தாங்க அந்த பையன், தங்க கோல்ட் மெடலிஸ்ட்.
இல்லைங்க, படிப்போட அருமையும் ஒரு அருமையான வாழ்க்கை, ஒரு அருமையான ஃபியூச்சர். நாளைக்கு அமெரிக்கா போயிருந்தா அவனுக்கு வந்து நீனு போட்டி போட்டு வெள்ளைக்காரிங்க கூட வந்திருப்பாங்கங்க. இங்க நம்ம ஒரு தமிழ் ஒரு இளைஞன் ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு, காதலிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு 2025ல முடியல. புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய ஆதங்கத்தையும் கருத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துலயும் கூட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். சம்பந்தப்பட்ட சொல்லப்படுகிற அந்த பெண் வந்து மருத்துவர் வந்து நான் வந்து அவரை காதலிக்கல அப்படிங்கிற மாதிரி காவல்துறையிட்ட சொன்னதாக செய்திகள் வருகிறது. அந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த சுர்ஜித் போய் சரண்டர் ஆயிட்டாப்ல. ஏன்னா அவங்க வந்து வீர குலம் இல்லையா, அவங்க வந்து ஆமா அப்படின்னு சொல்லி போய் சரண்டர் ஆயிட்டாப்ல. 24 வயசு பையன் ஒரு கொலைய பண்ணிட்டு அந்த கொலைய பெருமையா போய் சரண்டர் ஆகுறான் அப்படிங்கறதே வந்து எவ்வளவு பெரிய ஒரு சமூக அவலம் அப்படின்னு பாத்துக்கோங்க. எல்லாமே அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அந்த பொண்ணு கொலை பண்ணது பிரச்சனை இல்லை தம்பி, கொலை பண்ணது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அந்த பொண்ணு அவனை விரும்புனா அப்படின்னு சொல்லிட்டா தான் கௌரவம் போயிடும். அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஏற்கனவே அவனை பொலி போட்டாச்சு, அடுத்து ஒரு கொலை பண்ணியாச்சு, இன்னொரு உயிர் வாங்கறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம்னு மிரட்டி இருப்பாங்க தம்பி. ஓகே, கட்டாயமா மிரட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, மிரட்டி இருப்பாங்க. இல்லனா அந்த பொண்ணு ஏன் சொல்லணும் சொல்லுங்க? கௌசல்யா சங்கர் விஷயத்துல கௌசல்யா திருமணம் பண்ணிக்கிச்சு, விதவையா ரோட்டுல நடுத்தெருவுல நின்றுச்சு. நடுத்தெருவுல உங்களுக்கு நினைவிருக்கலாம், நடுத்தெருவுல நடந்த ஒரு பட்டப்பகல் கொலை, அது படுகொலை. சரிங்களா? அப்ப கௌசல்யாவை யாரும் வந்து சொல்ல முடியல, மனசை மாத்தி வாக்குமூலத்தை திருப்பி வாங்க முடியல. தானா விழுந்து செத்துட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணை சொல்ல வைக்க முடியல. சரிங்களா? இங்க வந்து இந்த பொண்ணுக்கு திருமணமா? இதே விஷயம் கோகுல்ராஜ் கொலை வழக்குல வந்து வேற மாதிரி நடந்தது. அந்த பெண் வந்து மாற்றி சொன்னாங்க. ஓகே, மாற்றி அதுதான் இப்ப வந்து மிரட்டுறாங்க. இத வந்து கண்டிப்பா அதுதான் நடக்குது. என் குடும்ப மானத்துக்காக ஒரு கொலை செஞ்சவன் இன்னொரு கொலை செய்யறது எவ்வளவு நேரம் ஆகும் மிரட்டி இருப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்படி கொலையெல்லாம் பண்ணி நீங்க என்ன இப்போ சாதிக்கிறீங்க? இன்னும் சொல்ல போனா கவின் செல்வ கணேஷுடைய இழப்பு அந்த குடும்பத்துக்கு, சந்திரசேகர் தம்பதியருக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு இழப்பு, நீதிக்கு ஒரு இழப்பு, இந்திய நாட்டுக்கு ஒரு இழப்பு. ஏன்னா அந்த பையன் ஒரு சாதனையாளர், ஒரு இந்தியாவுக்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க அவனை போட்டு தள்ளிட்டீங்க காதலிச்ச குத்தத்துக்காக. அவன் ஒரு பெரிய ஒரு ஆளா ஒரு சுந்தர் பிச்சை ஆயிருப்பான்ல. எதுவா இருந்தாலும் எனக்கு புரியல, எனக்கு புரியவே இல்லை. இவங்க இந்த மூஞ்சிங்க தான் திரௌபதி முர்மு. எங்கங்க அவங்கெல்லாம் எங்க? மற்றதுக்கெல்லாம் வந்து ஜாதியை இழுத்து ஓங்கி குரல் கொடுக்கிற சோ கால்டு போராளிகள், பகுத்தறிவுவாதிகள், சிந்தனாவாதிகள், சனாதன ஒழிப்புவாதிகள், இவங்கெல்லாம் எங்கெங்க எங்க போய் வாடகைக்கு விட்டுருக்காங்க? இப்ப ஒருத்தர் பேசல. புரிஞ்சுக்க முடியுது மேடம், உங்களுடைய பேச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி மற்ற விஷயங்களுக்கு ஆதிக்க சமூகம் இப்படி செஞ்சிருச்சு, பல விஷயங்களுக்கு ஓடி வந்து பேசுகிற திரை பிரபலங்கள் கூட, நிறைய இயக்குனர்கள் கூட இந்த விஷயத்துல பெருசா எதுவும் பதிவு பண்ண மாதிரி தெரியல. அந்த இயக்குனர்களை தான் கேட்கிறேன், ஏன் எல்லாரும் அதே பட்டியல்ல தானே இருக்கிறாங்க? இந்த சமூகம் இல்ல அந்த சமூகம், இதுல பல்லர் என்ன, பறையர் என்ன, அருந்ததியர் என்ன, எதுவா இருந்தா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னது? அது உங்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவருக்காக குரல் கொடுக்கிறவங்க, அதுல கூட வித்தியாசம் பார்ப்பாங்களா? பட்டும் படாமலும் ஒருத்தர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கே தெரியும் யாருன்னு. அதை பார்க்கும்போது அழுவறதா சிரிக்கிறதான்னு தெரியல. பேசக்கூட தயங்குறாங்க, இந்த விஷயத்தை குறித்து குரல் கொடுக்க கூட தயங்குறாங்கன்றீங்க. அட, கொலையில சம்பந்தப்பட்டவங்களுடைய ஆதிக்க ஜாதியை வந்து பேர் சொல்ல தயங்குறாங்க. யாராவது இன்னைக்கு இப்போ கொலை செய்யப்பட்டது இந்த சமூகம், தேவேந்திர குல வேளாளர், எல்லாரும் நியூஸ்ல போடுறீங்க. அது என்ன நியூஸ்ல கொலையாளியுடைய ஜாதியை ஏன் போட தயங்குறீங்க? இது வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்ட குறை இல்ல, இது ஒரு ஆணவ கொலை. ஜாதி என்ற ஒரே விஷயத்துல தொக்கி நிற்கக்கூடிய கொலை. அதுக்கு நீ என்ன ஜாதிங்கிறத போடணும் தானே?
இல்லைன்னா எந்த ஜாதிங்கிறது வரலாற்றில் தெரியாம போகும் தானே. நாளைக்கு அதையும் எடுத்து அந்த பழியும் எடுத்து நீங்க வந்து பிராமணர்கள் மேலேயோ இல்ல வடக்கத்திக்காரங்க மேலேயோ போடுவீங்க தானே. அப்புறம் எப்படி தீர்வு கிடைக்கும்? நான் இன்னும் கூட இன்னும் வன்மையா சொல்றேன், ஜாதி அவ்வளவு நீங்க உயர்ந்தவங்க, அவங்க ரொம்ப தாழ்ந்தவங்க அப்படின்னு நீங்க வந்து நம்புனீங்கன்னா, உங்க ஜாதியில ஒரு ஆணவ கொலையை நீங்க ஏதோ ஒரு வகையில தூண்டினீங்கன்னாலோ ஊக்குவிச்சீங்கன்னாலோ ஆதரிச்சீங்கன்னாலோ அந்த ஜாதிக்கு எதுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு? அந்த குடும்பத்துக்கு எதுக்கு ஸ்கூல்லையும் வேலை வாய்ப்புலையும் முன்னுரிமை? தூக்குங்க அதையெல்லாம். அரசாங்க ரீதியாக கொடுக்கக்கூடிய பெண்கள் உரிமை தொகையை கட் பண்ணுங்க, ரேஷன் அரிசியை கட் பண்ணுங்க, முக்கியமா ஜாதி சர்டிபிகேட்டை கட் பண்ணுங்க. அவங்க பரம்பரையில யார் ஒரு பகிஷ்கரிங்க, ஊரை விட்டு தள்ளி வைக்கிறோம் இல்ல, அந்த மாதிரி ஜாதி பிரஷ்டம் பண்ணுங்க. ஒரு புதிய கோணத்துல புதிய பார்வையில நீங்க வைக்கக்கூடிய விஷயம் யோசிக்க வேண்டியதாகத்தான் இருக்குது அப்படிதான் பார்க்கணும். ஓகே, எனக்கு வந்து இதுக்கு ஒரே நாள்ல இப்படி எத்தனையோ நூற்றாண்டுகளா புரையோடி போன ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு வந்து தீர்வு சொல்றதுங்கிறது முடியாத காரியம். ஆனா ஆணவ கொலைகள், நான் வந்து சின்ன வயசுல, நான் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருந்த வயசுல இந்த அளவுக்கு ஆணவ கொலைகள் பற்றி நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. என் காலத்துல, என்னுடைய பள்ளிப்பருவ காலத்துல வந்து பெண் சிசு கொலை தான் வந்து நிறைய கேள்விப்படுவோம். இப்ப வந்து இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா ஆனதா நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு காரணம் அந்த குறிப்பிட்ட சில ஆதிக்க ஜாதிகள் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து இப்போ பணம், அதிகார பலம், இதெல்லாம் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல சேர்ந்தவங்க அவங்க வந்து நீதியையும் கூட அவங்க பக்கம் சாட்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், இன்னொன்னு பணம் கொடுக்கும் அந்த ஒரு இருமாப்பு, அகங்காரம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கொலைக்கு அஞ்சுறதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடத்துல அந்த ஜாதி சர்டிபிகேட்டையே வாங்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு சீரோட கொடுத்தா கூட ஜாதி மறக்காததுக்கு காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை அந்த ஊர்லயே படிக்க அட்மிஷனே கொடுக்க கூடாது. ஒரு ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க அடுத்த ஊர்ல போய் படிக்கட்டும். அப்படியாவது இது குறையுதான்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு மேல ஜாதி அரசியல் பண்ற எந்த அரசியல்வாதியையும் புறக்கணிக்கிற வரைக்கும் நாம உருப்பட மாட்டோங்க. இங்க வந்து ஜாதி இல்ல, ஆச்சா பூச்சான்னு பேசுற, பெருமை பேசுற எவனுமே அந்தந்த ஊர்ல அந்தந்த தொகுதியில அந்தந்த ஒரு ஜாதியை தான் வச்சு தேர்தலை நடத்துறாங்க. வெளியாட்களை வந்து உள்ள வந்து ஒரு வெளியாட்களை நீங்க வந்து இதுவா வைப்பீங்களா? நீங்க ஒண்ணுமில்ல. திமுக இவ்வளவு சமூக நீதி பேசுற நான் இதை வந்து திமுக வந்து நான் குறை சொல்றதுக்காக சொல்லல. இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறவங்க பல வருடமாக சமூக நீதியின் காவலர்களா தங்களை தாங்களே முன்னிறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் ரிசர்வ்டு தொகுதியை தவிர வேற இடத்துல சீட்டு கொடுக்கல அப்படின்னு திருமாவளவன் இன்னைக்கு வரைக்கும் பொறுமைக்கிட்டு இருக்காரு. அவங்க கூட்டணியிலே பொறுமைக்கிட்டு இருக்காரு. என்னவோங்க, என்ன எனக்கு எந்த எத்த தின்னா பித்த தெளிவும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, ஜாதிங்கிறது வீட்டுல, பள்ளிக்கூடத்துல, குழந்தை பருவத்திலேயே ஒரு தங்களுடைய மனசுக்குள்ள ஆழமாக பதிய வைக்கப்படுகிறது. நீங்க எவ்வளவு படிச்சாலும், நீங்க எவ்வளவு மாறினாலும் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதுவும் சுப்பிரமணியபுரம் படம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தம்பி? 20 years இருக்குமா? கட்டாயமா இருக்கும், ஒரு 15-20 வருஷம் இருக்கும். இன்னும் எதுவுமே மாறல இல்ல. ஒவ்வொரு முறை கொலை நடக்கிறப்பவும், ஆணவ கொலை நடக்கிறப்பவும் மாறிடும், இதோட இது முடியாதானதான் நம்ம பேசுறோம். ஆனா தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு முறையும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு வேண்டுதல் நான் கேட்டுக்கிறேன். எலெக்ஷன் அடுத்த வருஷம் வந்துடும், அதுக்கப்புறம் இவங்க இருப்பாங்களா இல்லையா தெரியல. முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களை கிட்ட நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது, ஏன்னா அவர் தான் வந்து போலீஸ் மந்திரி, அவர் தான் வந்து சமூக நீதியை காக்கக்கூடிய முதலமைச்சர். அதனால அவரை வேண்டி கேட்டுக்கிறது. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசுமே வேண்டி கேட்டுக்கிறது, பாக்சோ குற்றங்களுக்கு எப்படி கடுமையான சட்டங்களும் கடுமையான தண்டனைகளும் இருக்கோ அது போல ஜாதி குற்றங்களுக்கு விரைவு நீதிமன்றமும் கடுமையான தண்டனைகளும் இருக்கு. ஏற்கனவே அது வந்து ஓரளவுக்கு இருக்குது. விரைவான தண்டனை, விரைவான விசாரணை இதிலெல்லாம் நடக்கணும். குறிப்பா
ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் இதுலலாம் போலீஸ் இன்வால்வ்டு, 2 பேரும் போலீஸ், அவங்களுடைய ஜாதிக்காரங்களோ அவங்களுடைய போலீஸ்காரங்களோ எப்படி இதை வந்து சரியா விசாரிக்க முடியும்? உடனடியாக இது போன்ற குற்றங்களை குறைந்தபட்சம் வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ சென்னைக்கோ ஒரு உயர் அதிகாரத்துக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கேட்க முடியும். சிபிஐக்கோ கூட மாற்றலாம் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறீங்க? ஆமாங்க, சிபிசிஐடி சிபிஐ போன்றவர்களுக்கு மாற்றலாம். பட் அதுக்கு முன்னாடியே கூட இதை வேற ஒரு இடத்துக்கு மாத்துங்க, வேற சமூகம் வேற ஊர் இதை விசாரிக்கட்டும். கவினுடைய பிரிந்த உயருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆறுதல்களையும் தெரிவித்துக்கிறேன். ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் எங்களுடைய ஜாம்பவானுடைய நேர்களுக்காக இணைப்புல வந்து இந்த சம்பவம் குறித்து ரொம்ப ஆதங்கமா, நீங்க இது முன்னாடி எங்ககிட்ட இப்படி பேசினதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல உங்களுடைய ஆதங்கமான கருத்துக்களை எங்களால புரிஞ்சுக்க முடிந்தது. எங்களோட இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் மேடம். நன்றி. நன்றி.